பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ், டிஸ்கவுண்ட். இப்ப செல்லிங் பிரைஸ் இருந்தாவே பொறுத்த வரைக்கும் செல்லிங் பிரைஸ் டிஸ்கவுண்ட் போகாம இருக்கணும். அப்போ நம்ம இங்க எழுதிக்கலாம், செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு, அதாவது மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கட் பண்ணா கிடைக்கிறதா, கழிச்சா நமக்கு கிடைக்கிறதா நமக்கு இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 225 ரூபா கொடுத்துருக்காங்க. 225ல 8% நமக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும். 8% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது 8% இப்போ இது கழிச்சு சப்ராக்ட் பண்ணா இது 4 அடிச்சா 2, 4 அடிச்சா 25, இதை கட் பண்ணீங்கன்னா 9 கிடைக்கும். அப்போ 82 18 ரூபா டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் பிரைஸ் இங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா 225ல 18 ரூபா போச்சு அப்படின்னு சொன்னா 207 ரூபா. இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு உண்டான ஆன்சர். இந்த செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்இடிடிவி ஒரு மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் rupees 11,970 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் 5% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்கவுண்ட் போகிற அமௌண்ட்ல 5% பண்ணிட்டு அதை ஒயிலிருந்து சப்ராக்ட் பண்ணா கிடைக்கதான் 11,970. இப்போ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி y மைனஸ் இதுக்கு 2 எல்சியம் இருக்கு 5y by 100 ஈக்குவல் டு 11,970. அப்போ இந்த எப்படின்னா 100y எல்சியம் இருக்கிற 100y ஆயிடும், இது 5y ஆயிடும். இந்த பக்கம் 11,970 இன்ட்டு 100 ஆயிடும். 95y ஈக்குவல் டு 11,970 இன்ட்டு 100. அப்போ y ஈக்குவல் டு 11,970 இன்ட்டு 100 பை 95. இது 5வது வாய்ப்பாடுல அடிச்சோம் அப்படின்னா இது 19 கிடைக்கும், இது 20 கிடைக்கும். இப்போ 11,970 19வது வாய்ப்பாட்டுல வகுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க 63 கிடைக்கும். அப்ப 630. அப்ப 630 இன்ட்டு 20 வந்திருக்குன்னா 6, 12, 0. அப்ப இதுதான் இதனுடைய மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் y ஈக்குவல் டு 12,600. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். சப்டிவிஷன் ஆஃப் டிஜிட்டல் கிளாக். மார்க்கெட் பிரைஸ் 550 ரூபா. செல்லிங் பிரைஸ் 615. இப்போ டிஸ்கவுண்ட் இசட் அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, இது நம்ம ஈஸியாக போடலாம். இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்ங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து, அதாவது மார்க்கெட் பிரைஸோட எத்தனை பர்சன்டேஜ் அது மிஸ் ஆகிருக்கணும், அதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதாவது மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு இசட் கொடுத்துருக்காங்க 100 வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு, செல்லிங் பிரைஸ் 615 ரூபா. இங்க இது 750 மைனஸ் 750 இன்ட்டு இசட் பை 100 அப்படி வரணும். அதாவது 750 ரூபாயில இத்தனை சதவீதம் போக முன்னதான் இருந்தது. அப்போ ஒரு 0 கட்டிக்கலாம். வெட்டணும் அப்படின்னா 750 மைனஸ் 75 இசட் பை 10 ஈக்குவல் டு 615 அப்படி இருக்கும். ஓகே, இதே நம்ம இந்த பக்கம் இதா இருக்குது இங்க கொண்டு போய்க்கலாம். அதுக்கு அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும், எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுக்கும்போது இங்க 10 அப்படி கிடைக்கும். இது 7,500 அப்படி கிடைக்கும். இது மைனஸ் 75 இசட் கிடைக்கும் ஈக்குவல் டு 615. ஓகே, அப்போ இதை இங்க கொண்டு போயிடலாம். 7,500 மைனஸ் 75 இசட் ஈக்குவல் டு 615 இன்ட்டு 10. இப்போ இது 6,500 எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும், இந்த 75 இங்க கொண்டு வந்துடலாம். அப்போ 75 இசட் ஈக்குவல் டு 7,500 மைனஸ் 6,500 6,150 பாருங்க. 6,150 6,150 இதை சப்ராக்ட் பண்ணா 7,500ல 6,150 சப்ராக்ட் பண்ணா 50. 4ல 1 வச்சுன்னா
மிச்சம் 1350. அப்போ வந்து 1350 75 இசட். அப்போ இசட் ஈக்குவல் டு 1350/75. இதை வந்து 5ஆல் அடித்தா 3 மிச்சம் 2 25 5 25. இது 5ஆல் அடிச்சோம்னா 2 10 மிச்சம் 3 35 7 35 சைபர். அப்போ 270/15 அப்படி கிடைக்கும். இது வந்து தேர்ட் டேபிள் அடிச்சு ஃபிஃப்த் டேபிள் அடிச்ச நம்பர் 3. இது வந்து 5 25 மிச்சம் 2 20 4 5 20. அப்போ 54/3. இதை கட் பண்ணிங்கன்னா 3 3 மிச்சம் 2 18. அப்போ தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னா 18%. தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 18%. இதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.